லயன் அறைகளிலிருந்து விடை பெறுகிறார்கள் மலேக மக்கள். 200 வருடங்களாக மலேக மக்களுடைய மிகப்பெரிய போராட்டம் இன்று முடிவுக்குள் வர ஆரம்பித்திருக்கிறது. சொந்த வீடு, சொந்த காணி, இந்த கோரிக்கைகள் இப்பொழுது நிறைவேற்றப்பட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய அரசாங்கம் குறிப்பா பெருந்தோட்டம் அமைச்சு மலேக மக்களுக்கு கட்டி கொடுத்திருக்கிற வீடு எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அஜிதண்ணா வணக்கம். வணக்கம் சந்துரு. நம்ம சந்துரோட இணைந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் சந்துரு கூறியது கூட பூனாகலை கபரகலை வீட்டு திட்டத்திலிருந்து இந்த காணொலியோடு இணைந்திருக்கின்ற சந்துரு உங்களுக்கு 2023 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2023 மார்ச் 19 இந்த மார்ச் 19 ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தின் போது 51 குடும்பங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க சந்துரு. பாதிக்கப்பட்டு அவர்கள் மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில குடியமர்த்தப்பட்டிருந்தாங்க தற்காலிகமாக. அந்த மக்கள், அதாவது 2023 ஆண்டு தொடக்கம் அந்த மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்கள், பண்டார நகரில் குடும்பமாக இணைந்து போராட்டங்கள் அனைத்துமே நடத்தி தான் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி இந்த 50 வீடுகளுக்கான அடிக்கல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நாட்டப்பட்டது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு நாட்டப்பட்டு இந்த 50 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இது ஒரு வருடத்துக்குள்ள பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்தது பெருந்தோட்ட அமைச்சுக்கு. இருந்தாலும் டித்வா புயல் இயற்கை அனர்த்தம் காரணமாக கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கொஞ்சம் காலம் தாமதித்து விட்டது. அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி மக்களுக்காக கையளிக்க இருக்கின்றது. வீடுகள் எல்லாத்தையும் கட்டி முடிச்சிருக்காங்க. ராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவும் கட்டிட பிரிவும் தான் இதை முடிச்சிருக்காங்க. இதுல எல்லா வசதிகளுமே தண்ணீர்ல இருந்து மின்சாரத்துல இருந்து குடிநீர்ல இருந்து எல்லாமே வழங்கப்பட்ட ஒரு முழுமையான வீடா இது அமைஞ்சிருக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும். முதல்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு காட்ட சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நாங்க போய் இப்ப வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன வசதியோட இந்த வீடு அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு சின்ன ஹால், பக்கம் ஒரு அறை, நல்லா இருக்கப்பா, நல்லா கிளீனா இருக்கு. லைட்டுக்கான வயரிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க. நல்ல வடிவான ஒரு ரூம் உண்டு. ஹோலோட முன்னுக்கு ஒரு ரூம், இதால் ஒரு படி ஏறி போகிற மாதிரி. ஏறி போகும்போது இன்னும் ஒரு அறை இருக்குது. அதை விட இது கொஞ்சம் பெரிய அறை. ஜன்னலை திறந்து பார்த்தா தான் இது இந்த வடிவு பாருங்க. நாங்கள் வெளியே வந்து பார்த்த மாதிரி இந்த ஜன்னலை திறந்து பார்த்தாலும் இந்த வடிவு குழுக்குள்ளண்டு வருதப்பா காற்று. இந்த குளிர் காற்று அது குழுக்குள்ளண்டு வருது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே இருந்து நான் வெளியே பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த ரூமை பார்த்தா. அவ்வளோ இருக்குது, அப்படி க்ளீனாக இருக்குது இந்த ரூம், அவ்வளோ வடிவாக இருக்குது. அடுத்த பக்கம் என்ன இருக்குடா? கிச்சன் இருக்குது, சமையலறை தண்ணி இன்னும் கொடுக்கல, எல்லா வேலையும் செய்தாச்சு. இங்கேயும் ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க, டைல்ஸ் போட்டிருக்காங்க. கிச்சன் நல்ல வடிவாக இருக்குது. இந்த அடுப்பு சிமிலி அடுப்புன்னு சொல்லுறாம, தேவையான மாதிரி என்ன அடுப்பு வேணாலும் பாவிக்கலாம். விறகு அடுப்பு பாவிக்கக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்ரூம் இருக்குது. இந்த பக்கம் பாத்ரூமுக்கான வேலையில் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்குது, அழகான ஒரு வீடு. 2 அறையோட ஒரு சின்ன ஹால், நல்ல வடிவாக இருக்குது. இப்படி தான் எல்லா வீடுகளுமே இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக அமைப்புகள் மாறி இருக்கக்கூடிய 2 அறையும் ஒரு ஹாலும் உள்ள வீடுகள் தான் இருக்கு. வீடை பார்த்தாச்சு, இப்போ பாருங்க வெளியே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில சந்திரன் எப்படி இருக்கு பாருங்க, இந்த இயற்கை எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வெளியே நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, இது இந்த கார்டன் எல்லாம் இப்பதான் செய்ய போறாங்க. இந்த போட்டிருக்காங்க. இது அழகான பூக்கள், பூ மரங்கள் இதுல வைக்க போறாங்க. இப்படியே வாங்க, இப்படியே வந்து பாருங்க இந்த 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 மலையோட இந்த இயற்கை காட்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. நிச்சயமா
இது ஒரு வீடு மாதிரியே நீங்க சொல்ல முடியாது. வீடுன்னு சொல்லுது ஒரு பெரிய ஒரு சுற்றுலா தலம் சொல்லலாம். டூரிஸ்ட் வில்லேஜ்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. ஒரு சுற்றுலா தலமாக இருக்கு. இப்ப நாங்க எடுக்கும்போது பாதைகளுக்கு எல்லாம் இப்பதான் அந்த காப்பட் போடுறாங்க. இது போட்டு ஒரு 4 நாள்ல முடிஞ்சிரும் வேலையெல்லாம். என்னதான் வெயில், பயங்கர வெயிலா இருக்கு. அந்த வெயிலுக்கு அந்த வெக்கைக்கு எதுவுமே தெரியல, அந்த குளிர் காத்து இருக்கதால. இப்பொழுது இலங்கை நேரப்படி இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 11 மணி ஆகுது. 11 மணி ஆகுது. அவ்வளவு வெயிலா இருக்கு. நடந்து வராரு பாருங்க, நடந்து வர இதெல்லாம் அந்த ஒரு பாதை அந்த மாதிரி போய் இப்படி போய் இந்த கிராமம் முழுவதுமே அழகான காபட் பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு. வடிகால்கள் அமைக்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா வீடுகள்ல இருந்தும் எல்லா தண்ணீர் நிலைகளையும் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு பகுதியா அனுப்புறாங்க. தண்ணி எந்த பக்கமும் வெள்ளம் வர்றதுக்கோ தண்ணீர் தேங்கி நிக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை. எல்லாமே சரியா அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் கவனிச்சேன், இந்த வீடுகளுக்கு மேல எல்லா வீடுகளுக்கு மேலேயும் தண்ணீர் தாங்கி இருக்கு, வாட்டர் டேங்கி இருக்கு. எல்லா வீடுகளுக்கும் தனித்தனியான தண்ணீர் தாங்கிகள் வச்சிருக்காங்க சேமிச்சு வைக்கிறதுக்கு. அவங்க ஒரு காலத்துல இந்த வீடை இன்னும் ஒரு தட்டா மாத்திக்கொள்ளலாம், இன்னும் மேல இன்னும் ஒரு பகுதியை அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளோட தான் அதனுடைய அத்திவாரம் போடப்பட்டிருக்கு. அந்த தூண்களும் கட்டி அமைக்கப்பட்டது. அதாவது இது அடித்தளம் நாட்டும் பொழுது அல்லது அடிக்கல் நாட்டும் பொழுது நான் வருகை தந்திருந்தேன். இலங்கை ராணுவத்துக்கு தான் கையளிக்கப்பட்டிருந்தது. இலங்கை ராணுவத்தின் பொறியேற்பீடு தான் இதனை முழுமையாக செய்யறாங்க. கீழே அந்த தளம் வந்து சந்திர முழுமையாக உறுதியான ஒரு தளம். அங்கு கான்கிரீட் தூண்கள் இடப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பிரிதொரு காலத்துல எங்களுக்கு குடும்பங்கள் பெருக்கும் பொழுது அல்லது குடும்பத்தில் அதிக உறுப்பினர்கள் அதிகரிக்கும் பொழுது நாங்கள் அந்த ஸ்லப்பை போட்டு அந்த மேல இன்னும் ஒரு வீடை நாங்க மேல கட்டிக்கொள்ளக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு சிறப்பான விஷயம். இதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இங்க நீங்க இதுல கார்டன் அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பயிர்கள் எல்லாமே ஒவ்வொரு வீடுகள்ல இப்ப நாம எங்கட ஊர்கள்ல இப்ப வடக்கு கிழக்கு இலங்கையோட மற்ற பிரதேசங்கள்ல அந்தந்த வீடுகளுக்குள்ளாம் அவங்களோட எல்லா கிணறு இருக்கும், தண்ணி நிலைகள் எல்லாமே இருக்கும். அதே வடிவத்தோட இங்க இந்த விஷயங்கள் எல்லாமே அமைச்சிருக்காங்க. எனக்கு என்ன இதுல ஒரு ஆச்சரியம் சொன்னா, இந்த ஏரியாவை பார்க்கும் போது அவ்வளவு வடிவா இருக்கு. இந்த இடங்கள்லாம் மலைகள் இதுல அப்படியே இயற்கையாக அமைஞ்சிருக்கிறதால இது வந்து வேற யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காது. எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த நிலத்தை உங்களுக்கு வாங்க முடியாது, இப்படி ஒரு வீடை வாங்க முடியாது இந்த பிரதேசத்துல. நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா சந்திரன், அதுதான் நான் சொன்னேன். ஆரம்பத்துல வந்தோடனே எங்களுக்கு அந்த மனநிலை கொஞ்சம் மாற்றம். மனநிலை வந்த உடனே கொஞ்சம் கொழும்புலையும் ரொம்ப நெரிசலா அடசலா வாழ்ந்த இப்படியான ஒரு இடத்துக்கு வந்து இப்ப இந்த மக்கள் வந்து அந்த லயன் வாழ்க்கையில இருந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் மனநிலை மாற்றம். இப்படியே எனக்கு இதை பார்க்கும்போது இப்ப ஒரு 50 வீடு, ஓகே இது 50 வீடுன்னு வைங்களேன், எத்தனையோ 1000 வீடுகள் கட்டறதுக்கு இல்லைன்னு இல்லை. ஆனா இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நினைக்கும் போது வித்தியாசமான ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு. குறிப்பா மலையக மக்களுக்கு சொந்த பேர்ல வீடு காணி அப்படின்றது அது ஒரு பெரிய நீண்ட கால போராட்டம். இன்னொன்று சந்திரன், இந்த இடத்துல நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் மறந்துட்டோம். இந்த இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, இந்த இப்போ வீட்டு தோட்டங்கள் இருக்கின்றது, பூக்கன்றுகள் இருக்கின்றது. எங்கட வீட்டில் மாடு வளர்த்தோம், அது இந்த இடத்துல வளர்க்கலாம் போகுது, கோழி வளர்த்தோம் எங்கட. ஆனால் அதுக்கு புறம்பான ஒரு ஏரியா ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பண்ணை ஏரியாவாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு இந்த குடும்பங்களுக்கான பொது பண்ணை அமைச்சரும் பிரதி அமைச்சரும் ஒன்றிணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுப்பாங்க. அது வந்து தனியா ஒரு புறம்பான ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஏக்கர் கணக்கு ஒதுக்கப்பட்டு அந்த ஏக்கர் கணக்குல வந்து ஆடு மாடு கோழி வளர்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க. தாத்தா ஆடு வளர்த்தாரு மாடு வளர்த்தாரு பயப்பட வேண்டிய விஷயம் நீங்களும் வளர்க்கலாம். ஓகே, இப்ப நாங்க இன்னும் ஒரு முக்கியமான இடம் வாங்க. பேர் என்ன? வர்ஷான். யாரா இருக்கீங்க இந்த வீட்டுல? தம்பி. நீங்கள் தாத்தா தம்பியும். அம்மா என்ன செய்றாங்க? வீட்டில் இருக்காங்களா? இந்த பக்கம் வாங்க. தாத்தா என்ன செய்றாரு? சிமெண்ட். அப்பா வேலை செஞ்சு கொடுக்குறாரா தாத்தா? எத்தனை மணி படிக்கிறீங்க? 7. ஓகே. மின்சார இணைப்பு வழங்குற வேலை, ரோட் போடுற வேலை, எல்லா வேலையும் சும்மா பரபரப்பாக நடக்குது. இன்னும் ஒரு 3-4 நாளில் இந்த வேலை எல்லாமே முடிஞ்சு முழுமையாக மக்கள் குடியேறதுக்காக கையளிக்கப்படும். ஜனாதிபதி தலைமையில் இந்த கையளிக்கிற நிகழ்வு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி நடக்க போகுது. அந்த கஷ்டத்தை வழியாக அனுபவித்தவங்க இப்போ எங்களுக்கு மிச்ச சந்தோஷம். இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு இந்த இப்படி ஒரு இது கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு மிச்சம் பெருமையாக இருக்குது. அவரை கடவுளாக நாங்கள் மதிக்கிறோம். கட்டப்பட்டிருக்கிற இந்த 50 புதிய வீடுகளையும் அரசாங்கம் யாருக்கு வழங்க போகிறாங்க, அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம் வாங்க.
இது பழமையான ஒரு தேயிலை தொழிற்சாலை. நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து பண்டாரவள, பூனாகலை, கபரகலை, மாக்கந்த தேயிலை தொழிற்சாலை. அதாவது இந்த மக்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறாங்க சந்திரு. அதாவது 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி மண் சரிவு ஏற்பட்ட அந்த தருணத்தில் இருந்து 2026 ஆகஸ்ட் 27ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை, 27 ஆகஸ்ட் நள்ளிரவு 12 மணி வரை அந்த மக்களோட கதி அல்லது மக்களோட நிலம் இதுதான் பார்க்கலாம் சந்திரு. இங்கதான் இருக்காங்க. 50 குடும்பங்களும் இதுக்குள்ள இருக்காங்க. இந்த 50 குடும்பங்களும் இதுக்குள்ள தான் இருக்காங்க. 10 அடி வீடு, 10x10, 10க்கு 10. இந்த பாருங்க, இது ஒரு அறை. இது ஒரு அறை வந்து பாருங்க. இருக்கா, லைட் இருக்கா இதுல? நான் நம்புறேன் கரண்ட் இருக்குன்னு இருக்குன்னா கொஞ்சம் ஓரளவு வெளிச்சம் இருக்கு சந்திரு. சந்திரு, எப்படி பிள்ளைகள் படிப்பாங்க இதுல இருந்து? வந்த உடனே மேலையும் வந்து இங்க சீல தான் கட்டிருக்காங்களா? ஓ சந்திரு, இது ஃபேக்டரி, இது ஒரு தேயிலை தொழிற்சாலைக்குள்ள அந்த ஒரு பெரிய ஹோலுக்குள்ள தனித்தனியா அறையா அடிச்சிருக்காங்க, செப்பரேட் பண்ணியிருக்காங்க. சந்திரு, இது அவங்களோட இருப்பிடம், சமையல் அறை. ஓகே, அதாவது அந்த ரூமுக்குள்ள தான் சமைக்கிறது. இதுக்குள்ளே தான் சந்திரு. பாருங்க, அடுப்பு இதெல்லாம் இருக்கு. இதுதான் அடுப்பு, இதெல்லாம் சாமான்கள் இருக்கு, எல்லாமே இங்கதான். இந்த சந்திர இன்னொரு பிரச்சனை பாருங்க, இது வந்து நெருப்பு போனாலும் பிடிக்கும். இப்ப இதுலயே புகை பிடிச்சிருச்சு. அடுத்தவங்களோட ரூம் இங்க, இந்த ரூம் எங்க, இது ஒரு ரூம், அது ஒரு ரூம். ஒரு பெரிய தேயிலை தொழிற்சாலை, அதை தான் 10க்கு 10 அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே அதே தான். படிக்க வச்சது ஒழுங்கு ஓட்டையில் தங்க, யாரும் செத்தாக்க இந்த இடத்துல தங்க வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வச்சு தான் எல்லாம் செய்யணும். சாமி கும்பிட்டா அந்த இடத்துல நம்ம தேவை பொருட்கள் 2 தேவையும் வச்சோம். இதில் தாங்க கல்யாணம் வச்சோம். மழையும் தண்ணியிலையும் இதில் தான் தேவை வச்சோம். எல்லா சலுகையுமே இதில் தாங்க செஞ்சோம். வேறு எங்கிட்டும் போகிறதுக்கும் இல்லை. அதுக்கும் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக 28ஆம் தேதி வீட்டுக்கு போகிறோம். பெரிய சந்தோஷம். நீங்கள் செஞ்ச நன்றிக்காக நாங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். தேயிலை பறித்த நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டன் போட்டி அவ்வளோ பேரும் இந்த லயத்தில் தான் வாழ்ந்தாங்க. லயத்தில் வாழ்ந்தும் அதில் அவங்க தொழிற்சங்கம் ஒன்றும் வச்சுருந்தாங்க. தொழிற்சங்கம் 1, 2, 3 அப்படின்னு பல தொழிற்சங்கங்களை வச்சுருந்து அதுக்கு சந்தாபனத்தை கட்டிக்கிட்டு அவங்க அடிமையாக வச்சுட்டு இருந்தாங்க. முனைய அரசாங்கத்துக்கிடையும் நாங்கள் அடிக்கடி போயிட்டு தட்டி கேட்டுக்கொண்டே இருந்தோம். மாதத்துக்கு 4 தரம் 5 தரம் போயும் அவங்க அதை காதில் போட்டுக்கிறாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடு 1 வருஷத்துக்குள்ளே எங்களுக்கு வீடை கட்டி. ஓகே, நிறைய கதைகள், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வீடுகளையும் சுற்றி பார்த்தோம். ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கதைகள் சொல்லுது. ஒவ்வொரு கதைகள் சொல்லுது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 50 வீடுகள் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக இந்த மண் சரிவால, இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடுகளை அமைக்கிற திட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. கட்டமாக இது வந்து மக்கள் பாவனைக்காக கொடுக்கப்பட்டது. அதனுடைய முதல் கட்டமாக வர 28ஆம் தேதி இந்த 50 வீடுகளும் கையளிக்கப்பட்டது. இந்த விஷயங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி. பாய்.